வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சிக்காக பிற்பகல் செய்திகளை வழங்குவது செம்மல ரமேஷ். முக்கிய செய்திகள். சென்னையில் நாளை கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக மகளிர் அணி பொதுக்கூட்டம். பெண்கள் அணி அணியாய் பங்கேற்க தலைமை கழகம் அழைப்பு. தனியார் அமைப்பு நடத்தும் உலக கலாச்சார விழா பணிகளுக்கு ராணுவ வீரர்களை பயன்படுத்துவதா? மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை முதல் மீண்டும் விசாரணை. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி 400 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ஒப்பந்தம். ஆளும் கட்சியினரின் அத்துமீறலை கண்டித்து தஞ்சை பொதுப்பணித்துறை அலுவலகம் முற்றுகை. தமிழக சட்டமன்ற தேர்தல் 100% நேர்மையாக நடத்தப்படும். சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி பேட்டி. விரிவான செய்திகள். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக மகளிர் அணி பொதுக்கூட்டம் நாளை நடைபெறும் என தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆண்களைப் போன்று பெண்களும் அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும், அதற்குரிய சம உரிமையும் சம வாய்ப்பும் அவர்களும் பெற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருவதற்கு அரசு விற்பனை செய்யும் மதுபானமே முழுமுதற் காரணம் என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மீது தொடுக்கப்படும் எந்த ஒரு கொடுமைக்கும் மூல காரணமாக மது அமைந்துள்ளது என்றும், இதனால் மதுவிலக்கை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திட வேண்டும், பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களின் நலன் காக்க சிறப்பு திட்டங்களும் சலுகைகளும் அளிக்கப்பட வேண்டும், பெண்களின் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தேமுதிக மகளிர் அணி சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் நாளை மாலை 3 மணி அளவில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக மகளிர் அணி நிர்வாகிகளும் மற்றும் மகளிர் உறுப்பினர்களும் தாய்மார்களும் சகோதரிகளும் மாணவிகளும் திரளாக வருகை தந்து கூட்டத்தை சிறப்புறச் செய்ய வேண்டும் என தேமுதிக தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. டெல்லியில் உள்ள யமுனை நதிக்கரையில் நடைபெறவுள்ள உலக கலாச்சார விழாவிற்கான பணிகளில் ராணுவத்தினரை பயன்படுத்தியது ஏன் என மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இன்று காலை மாநிலங்களவை கூடியதும் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இவ்விவகாரத்தை எழுப்பின. அப்போது பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, தனியார் அமைப்பு நடத்தும் நிகழ்ச்சியில் ராணுவத்தினரை பயன்படுத்தியது ஏன் என கேள்வி எழுப்பினார். இவ்விவகாரம் தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் மாநிலங்களவையில் பதிலளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத்தும் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியில் அவைக்கு சலசலப்பு ஏற்பட்டது. All the names who associate can be added. Yes. See all the hands raised can be added, no problem. Now, Sri Satyaran Jethia. பின்னர் எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, இவ்விவகாரம் நீதிமன்றத்தில் உள்ளதாகவும், எனவே இதுகுறித்து அவையில் விவாதிப்பது உகந்ததல்ல என்றும் தெரிவித்தார். மேலும் விழாவிற்கான பணிகளில் ஈடுபட ராணுவத்தினரின் உதவியை விழா ஒருங்கிணைப்பாளர்கள் கோரியதாகவும், இதில் எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் இல்லை என்றும் அருண் ஜேட்லி விளக்கம் அளித்தார். உலக கலாச்சார விழாவிற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கிலிருந்து ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து கர்நாடக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நாளை முதல் மீண்டும் நடைபெற உள்ளது.
வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா உள்ளிட்ட கொலை கும்பலுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 115 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி குன்கா வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அளித்தார். ஆனால் இதை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி குமாரசாமி குறைந்த அளவிலேயே ஊழல் செய்திருப்பதாக கூறி ஜெயலலிதா உள்ளிட்ட 4 வரையும் விடுவித்தார். இதனை எதிர்த்து கர்நாடக அரசு மற்றும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ், அமித்வா ராய் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் முன்னிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கியது. அப்போது கர்நாடக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் துஷ்வந்த் தவே ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு எதிராக தமது வாதங்களை முன்வைத்தார். மேலும் கர்நாடகா உயர்நீதிமன்ற தனி நீதிபதி குமாரசாமி ஜெயலலிதாவின் சொத்துக்களை மதிப்பீட்டில் வெளிப்படையாகவே கணித பிழைகள் இருப்பதை சுட்டிக்காட்டி அவர்களது தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இதனையடுத்து சொத்து குவிப்பு ஆவணங்களை அனைத்து தரப்பும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை மார்ச் 10ஆம் தேதிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதா தரப்பு உடனடியாக வழக்கு ஆவணங்களை தாக்கல் செய்தனர். கர்நாடக அரசு சார்பில் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை நாளை மீண்டும் நடைபெற உள்ளது. டெல்லி அருகே நடைபெறவுள்ள உலக கலாச்சார திருவிழாவில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. யமுனை நதிக்கரையில் வாழும் கலை இயக்கம் சார்பில் வரும் வெள்ளிக்கிழமை உலக கலாச்சார திருவிழா தொடங்க உள்ளது. அந்த விழாவில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் பாதுகாப்பை அதிகரிக்க கோரி டெல்லி காவல்துறைக்கு உளவுத்துறை அறிவுறுத்தியது. இதனிடையே யமுனை நதிக்கரையில் இந்த திருவிழா நடத்த மத்திய அரசு எவ்வாறு அனுமதி அளித்தது என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் சரமாரி கேள்வி எழுப்பியது. இதுகுறித்து மத்திய அரசு இன்று பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே யமுனை நதிக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பாலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் சென்றால் கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் உலக கலாச்சார திருவிழாவிற்கு தடை விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விழாவை தொடங்கி வைக்க இருந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியும் பிரதமர் மோடி ஆகியோர் பாதுகாப்பு காரணங்களை கருதி கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி 400 கோடி ரூபாய் மதிப்பில் ஆறுகள் கட்டமைப்பு பணிக்கான ஒப்பந்தத்தை தஞ்சையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. இதனால் அரசு அலுவலகங்கள், அரசு கட்டிடங்கள், பொது இடங்களில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி விளம்பரங்களை தேர்தல் ஆணையம் உடனடியாக அகற்றி வருகிறது. இதனிடையே தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் ஆறுகள், வாய்க்கால்களை அமைத்து கட்டமைத்திட 400 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை அதிமுகவை சேர்ந்த ஒப்பந்ததாரர்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேற்று வழங்கியதாக தகவல் கிடைத்தது. இதனை அறிந்த எதிர்க்கட்சியினர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப் போவதாக அவர்கள் கூறியுள்ளனர். பாசன வடிகால் வாய்க்கால்களை சீரமைக்கின்ற அந்த பணிக்கு வந்த நிதியை முறைகேடான முறையில் ஆளுங்கட்சியினுடைய அதிகாரிகளும் மந்திரிகளும் இந்த தவறை செய்வதற்கு தொடர்ந்து எத்தனைத்திருக்கிறார்கள். இதை பின்னணியில் உள்ளூர் அமைச்சர் இருப்பாரு, அவசரமா டெண்டர் விட்டு சீக்கிரமா முடிங்கப்பா, நான் சொல்ற ஆளுக்கு டெண்டரை கொடுங்கன்னு இருக்காரு. புகார் அளிக்கிறோம். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அளிக்கிறோம். இப்ப நீங்க உதாரணமா 16ஆம் தேதி தேர்தல் முடியுது, 17ஆம் தேதி ஆர்டர் கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? 16 வரையில தேர்தல் ஓபன் பண்ணாம 17 காலையில ஆர்டர் கொடுக்கறாங்க. இதை நாங்க இந்த டெண்டரை கேன்சல் பண்ணி முறையாக இதை எஸ்டிமேட் போட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்க தான் கேட்டுக்கொள்ள. இதனிடையே பல்லத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோவையிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த காரில் உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட 2.5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. முல்லை பெரியாறு அணையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொறுத்து கேரள அரசு திட்டமிட்டுள்ளதால் அணை கட்டுப்பாடு முழுவதும் பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை தமிழக பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இதில் தேங்கியிருக்கும் தண்ணீரை தமிழகம் பயன்படுத்திக் கொள்ள ஒப்பந்தம் உள்ளதால் அணை பராமரிப்பு பணிகளையும் தமிழக பொதுப்பணித்துறை செய்து வருகிறது. இதற்காக செயற்பொறியாளர் தலைமையில் உதவி செயற்பொறியாளர், 4 உதவி பொறியாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் அணை பகுதியில் உள்ளனர்.
கேரள அரசின் நடவடிக்கையால் அணை கட்டுப்பாடு முழுவதும் பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அணை பகுதிக்கு தினமும் செல்லும் தமிழக பொதுப்பணித்துறையினரிடம் அடையாள அட்டை கேட்பது, தேக்கடியில் கையெழுத்து போட்ட பின் உள்ளே செல்ல அனுமதிப்பது போன்ற அடாவடி செயலில் கேரள அரசு ஈடுபட்டுள்ளது. மேலும் அணை பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொறுத்து கேரள போலீசார் கடந்த சில நாட்களாக ஆய்வு நடத்தி வருகின்றனர். அணை பகுதியில் பேபி அணை, ஷட்டர் பகுதி, நீர்க்கசிவு காலரி, வல்லக்கடவு பாதை உள்ளிட்ட இடங்களில் கேமரா வைக்க முடிவு செய்துள்ளனர். இதுகுறித்து தமிழக பொதுப்பணித்துறையினரிடம் அவர்கள் தகவல் தெரிவிக்கவோ முன் அனுமதி பெறவோ இல்லை என்று கூறப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் 100% நேர்மையாக நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சாதாரண மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வாகன சோதனை நடைபெறும் என்று குறிப்பிட்ட லக்கானி, தொகுதிக்கு 4 வீதம் தமிழகம் முழுவதும் 1000 மாதிரி வாக்குச்சாவடி அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் 100% நேர்மையாக நடத்தப்படும் என்றும் 100% வாக்குப்பதிவு நடைபெறுவதே இலக்கு என்றும் தெரிவித்தார். அது மட்டும் இல்ல, தேர்தல் சம்பந்தமாக இப்ப வாக்காளர் அடையாள அட்டை பெறுவதற்கு ஒரு சுலபமான சர்வீஸ் நம்ம திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்க போறோம். நீங்க தாலுகா ஆபீஸ் இருந்தாலும், ஆர்டிஓ ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ்ல போய் புதுசு வாக்காளர் அடையாள அட்டை வாங்க வேண்டியிருந்தாலும் 25 ரூபாய் கட்டினீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 15 நாளுக்கு அப்புறம் நீங்க அதே வாக்காளர் அடையாள அட்டை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்க்கு கட்டணம் என்ன இருக்க நீங்க அதை கட்டினீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஸ்பீட் போஸ்ட் அனுப்புறதுக்கு நாம் இதை ஆரம்பிக்கிறோம். இல்ல அது கார்பரேஷன் கமிஷன் என்ன தகவல் வரல. இருந்தாலும் நம்ம ஒரு கவர்மெண்ட்னா நம்ம அதிகாரிகள் மேல நம்பிக்கை இல்லைன்னா எல்லாமே சஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்போவும் வேலை செய்ய முடியாது. அதிகாரிகள் தான் வேலை பண்ண போறாங்க. கடைசியில போலிங் ஸ்டேஷன்லயும் அதிகாரிகள் இருக்காங்க. ஸோ நம்ம அதிகாரிகள் அதான் நான் முதல்ல சொன்னேன், நம்ம இந்த எலெக்ஷனோட இலக்கு 100% நேர்மை, 100% வாக்கு. ஸோ அந்த டெஃபினட்டா கடைபிடிப்போம். அதுக்கு என்னென்ன தேவை இருக்கான்னு டெஃபினட்டா செய்யும். மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் போஸ்டர்கள் அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் ராஜேஷ் லக்கானி கூறியுள்ளார். மதுரை அருகே அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த அவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரையிலிருந்து நாகர்கோயில் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து வில்லாபுரம் என்னும் பகுதியில் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் இறந்தவர்களின் உடல்களை கண்டு கதறி அழுத காட்சி நெஞ்சை உறைய வைப்பதாக இருந்தது. இதேபோன்று திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதால் போக்குவரத்து சிக்னல் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடக்குது, சர்வீஸ் ரோடு இல்லாததுனால மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. நாங்களும் சர்வீஸ் ரோடு கேட்டு போராடிட்டு இருக்கோம். இந்த காலையில் நடந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய விபத்து. சர்வீஸ் ரோடு தான் அந்த விபத்து நடந்திருக்காது. ஸ்கூல் ஆஃப் டேங்கிறதுனால தான் இன்னைக்கு பெரிய விபத்து நடந்திருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட ஸ்கூல் வேணும், பஸ் எல்லாம் இப்போ போகும். அதெல்லாம் இப்போ தடுத்திருக்காங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து நாம் தவிர்த்திருக்கோம். இதனிடையே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பெங்களூருவிலிருந்து கேரளா நோக்கி சென்று கொண்டிருந்த அம்மாநில அரசு பேருந்து டிராக்டர் மீது மோதியதில் குன்னத்தூரைச் சேர்ந்த சுப்பு என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சை அருகே டாஸ்மாக் கடைக்கு பெண்கள் அமைப்பினர் பூட்டு போட முயன்றதால் பரபரப்பு. ஏழை மக்களின் வாழ்க்கையை சூறையாடி வரும் ஜெயலலிதாவிற்கு கண்டனம். விவரம் இடைவேளைக்கு பிறகு. தஞ்சையை அடுத்த புதுக்குடியில் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 100க்கும் மேற்பட்ட பெண்களை போலீசார் கைது செய்தனர். புதுக்குடி கிராமத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள அரசு மதுபார கடையை அகற்ற கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பேரணியாக வந்து டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு பூட்டு போட முயன்றனர்.
அப்போது தடுப்புகளை அமைத்து தடுக்க முயன்ற காவல்துறையினருக்கும் பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து முற்றுகையில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது கிராம மக்களின் குற்றச்சாட்டாகும். துண்டறிக்கை கொடுக்கும்போது பாருங்க, நாங்க கொடுத்துட்டு வரோம், நீங்க தான் ஒழிக்க போறீங்களா? தமிழக அரசே அதனாலதான் வருமானம் வருது, நீங்க எங்க ஒழிக்க போறீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்கறாங்க. எங்களை கேள்வி கேட்கறாங்க. நாங்க இது மாதிரி அமைப்புகளை சார்ந்து செஞ்சிருக்கோம், மற்ற அமைப்புகளும் செய்யறாங்க. இந்த 2 கட்சியும் தோசை மாவு இட்லி மாவு மாதிரி இருக்கிற கட்சியை தவிர்த்து எல்லா அமைப்புகளும் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு கொண்டு வா, ஏன் இந்த அம்மா இப்ப போய் தூக்கி போட்டு மிதிச்சா கூட அந்த அம்மா கேட்காது. என்னன்னா தேர்தல் வர்றதுனால இந்த இலவசம் என்பதே வேணாம், எங்களுக்கு ஏழை மக்களுக்கு வேணாம். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள ஈச்சிப்பட்டி ஊராட்சியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் மற்றும் போலீசார் சமரசம் செய்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாரம்பாக்கத்தில் தீமிதி விழா மற்றும் மயான கொள்ளை விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்தி கடனை செய்தனர். சென்னை போரூரை அடுத்த பரணிப்புத்தூரில் அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் ஆலயத்தில் 12ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் காளி உள்ளிட்ட பல்வேறு வேடம் அணிந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதேபோன்று ஆரணியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் பக்தர்கள் விரதம் இருந்து முதுகில் அலகு குத்தியும் 30 அடி உயரத்தில் பறந்து சென்று மாலை அணிவித்தும் தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் அம்மனுக்கு படைக்கப்பட்ட கொழுக்கட்டை, எலுமிச்சை பழம், சுண்டல் போன்றவற்றை பக்தர்கள் மீது வீசினர். இதேபோல் சிவகாசி அண்ணா காலனியில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜ கருப்புசாமி கோயிலில் மாசி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 200 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடந்து வரும் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியாரிடம் அருள்வாக்கு பெற்று சென்றனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் 91ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் காளி வேடம் அணிந்தும் அலகு குத்தியும் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருத்தணியில் பழைய பஜார் வீதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினத்தில் உள்ள கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினத்தில் உள்ள அங்காளம்மன் பூங்காவனத்தம்மன் ஆலயத்தில் திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் அலகு குத்தியும் அந்தரத்தில் ஊஞ்சலாடியும் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். பின்னர் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் உள்ள சுடுகாட்டில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தண்டவாளம் சேதப்படுத்தப்பட்டிருந்ததை கண்டறிந்த விவசாயிகள் உடனடியாக ரயில்வே அதிகாரிகளுக்கு கூறியதை அடுத்து பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மன்னார்குடி பூவனூர் அருகே காலை நேரத்தில் கடந்து சென்ற விவசாயி மற்றும் பொதுமக்கள் சிலரால் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
இதனையடுத்து பதட்டமடைந்த மக்கள் உடனடியாக ரயில்வே ஊழியர்களுக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து மன்னார்குடி மானாமதுரை ரயில் பூவனூர் அருகேயே தடுத்து நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பதட்டத்திற்கு உள்ளாகினர். காலையில் ரயிலுக்கு வரும்போது தண்டவாளம் கிராக் ஆகி உடஞ்சி கிடந்தது. சரி உடனே பார்த்துட்டு கேட் கீப்பர் அப்படியே அழைச்சிட்டு வந்து தகவல் சொன்னாங்க. உடனே இந்த 6 ட்ரெயின் வந்து நிப்பாட்டினாங்க, மானாமதுரை ட்ரெயின். அதுக்கப்புறம் ஒரு கொடியை அமைச்சிட்டு ட்ரெயின் பக்கத்தில் வந்துருச்சு. அப்புறம் கொடியை காமிச்சு நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 1 hour வேலை நடந்துச்சு. கொஞ்சம் சரி பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகர்த்தி வண்டியை மூவ் பண்ணி. இதனையடுத்து விரைந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் விரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பழுது நீக்கப்பட்ட பின்னர் 1 மணி நேர தாமதத்திற்கு பிறகு ரயில் புறப்பட்டுச் சென்றது. முன்னதாகவே தண்டவாளத்தின் விரிசல் கண்டறியப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த வருடம் செப்டம்பரில் சென்னை மங்களூர் ரயில் ஒன்று இதே பூவனூர் அருகே தடம் புரண்டது குறிப்பிடத்தக்கது. தண்டவாள சேதம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கொளத்தூரில் இயங்கி வரும் தனியார் கணினி நிறுவனத்தின் ₹1 கணினி கல்வி திட்டம் ஏழை எளிய மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கொளத்தூரை அடுத்த பெரம்பூர் லட்சுமியம்மன் கோயில் தெருவில் ராமானுஜர் கல்வி அறக்கட்டளை சார்பில் கணினி மையம் இயங்கி வருகிறது. முதுகலை பட்டப்படிப்பில் தங்கப்பதக்கம் வென்ற சத்யா என்பவர்தான் ₹1 கட்டணத்தில் கணினி பயிற்சி அளித்து வருகிறார். நாங்கள் கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து ஒரு டிஎம்ஓ பேசிக்ஸ்லேருந்து டேலி, HTC, MSc, DTP, ADGP, MSc இந்த மாதிரி எல்லா விதமான கம்ப்யூட்டர் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ₹1 ஃபீஸில் குழந்தைங்களுக்கு வந்து ₹1 கட்டணத்துலேருந்து மினிமம் ஃபீஸ் மாதம் ₹350 வரைக்கும் எல்லா கம்ப்யூட்டர் கிளாஸஸும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக பெண்களுக்கு, குழந்தைங்க சின்ன குழந்தைங்க பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இதேபோல் கொளத்தூரை அடுத்த கொடுங்கையூர் பகுதியில் பவானி என்ற பெண் நடத்தி வரும் 2 இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடை அப்பகுதி பெண்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பெண்கள் வர்த்தகங்கும் இந்த பணியை இவர் எளிதில் கற்றுக்கொண்டு பெண்கள் மற்றும் முதியவர்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளார். நான் வந்து சின்ன வயசுலேருந்து வேலை செய்கிறேன். கொடிங்கூர்ல கடை வச்சிருக்கேன். இப்போ வந்து படிப்பு இல்லாதனால இந்த வேலைக்கு வந்துட்டேன். நாங்கள் மொத்தம் 5 பேர், 3 பொம்பளை பசங்க, 2 ஆம்பளை பசங்க. நான் சின்ன வயசுலேருந்தே படிக்காதனால இந்த வேலையை கற்றுக்கிட்டேன். அந்த அண்ணா தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு இந்த வேலை. அப்புறம் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கு. எங்கள் வீட்டுக்காரரும் இந்த வேலை தான் செய்கிறாரு. நானும் எங்கள் வீட்டுக்காரும் இந்த வேலை தான் செய்வேன். இந்த வேலை தான் எனக்கு தெரியும். நல்லா செய்வேன் இந்த வேலை. தனியாக கடை வச்சா கூட செய்கிற அளவுக்கு வேலை கற்றுக்கிட்டேன். இதேபோல் சென்னை பெரம்பூர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவி அமலா மாநில அளவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்து வருகிறார். டேக்வாண்டோல நிறைய மெடல் வாங்கியிருக்கேன். பாக்ஸிங்ல ஸ்டேட் லெவல் வின் பண்ணியிருக்கேன், கோல்டு எடுத்திருக்கேன். இப்போ கிக் பாக்ஸிங்ல மத்திய பிரதேஷ்ல போய் கோல்டு நேஷனல் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்கேன். மகாராஷ்டிரா சில்வர் வின் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் எங்க ஸ்கூல் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்போர்ட்ஸ்ல வேற ஏதாவது இன்னும் நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து இன்னும் முன்னேறணும், இன்னும் நிறைய இந்த மாதிரி பப்ளிஷ் ஆகணும். பாகிஸ்தான் வீரர்களின் இந்திய பயணத்திற்கு திடீர் தடை. திட்டமிட்டபடி தர்மசாலாவில் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடப்பதில் சிக்கல். விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதிய திருப்பமாக தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் 20 ஓவர் உலகக்கோப்பை ஆட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலை பாகிஸ்தான் கேட்டுக் கொண்டுள்ளது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நேற்று தொடங்கியது. இதனிடையே இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதும் ஆட்டம் வரும் 19ஆம் தேதி இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் நடக்கிறது. இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்தியா வந்த 2 பேர் கொண்ட பாகிஸ்தான் பாதுகாப்பு குழுவினர் பாகிஸ்தான் அணி விளையாடும் தர்மசாலா, மொகாலி, கொல்கத்தா ஆகிய இடங்களில் ஆய்வு செய்து பாதுகாப்பு திருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தனர். இந்நிலையில் புதிய திருப்பமாக தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலை பாகிஸ்தான் கேட்டுக் கொண்டுள்ளது. ஆட்டத்தை கொல்கத்தா அல்லது மொகாலியில் நடத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளது. ஐசிசி தெரிவிக்கும் முடிவை பொறுத்தே தங்கள் அணி இந்தியாவிற்கு புறப்படும் என்றும் பாகிஸ்தான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. போட்டியை வேறு இடத்திற்கு மாற்றுவது தொடர்பாக பிசிசிஐ இன்று மாலை முடிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.